இன்றைக்கி நம்ம ஒரு சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வந்து சிக்கன் கோஃப்தா வித் ஒயிட் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்யுதுன்னு இந்த ஃபுல் வீடியோவில் நான் காட்டுறேன். இப்போ வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் தட்டிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். நான் வந்து சிக்கன் தாங்க எடுத்துருக்குறேன். அதாவது சிக்கனில் வந்து ஒயிட் கிரேவி எப்படி செய்யுதுன்னு நான் வந்து இந்த ஃபுல் வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம இந்த சிக்கன் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 1/2 kg சிக்கன் எடுத்துக்கோங்க. 1/2 kg சிக்கன் வந்து நான் வந்து போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்கின் அவுட் கூட பண்ணியிருக்கோம். அதனால நான் வந்து சின்ன சின்னதாக பீசஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு மசாலாஸ் எல்லாம் இங்கே இருக்குது. ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் நான், இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கொத்தமல்லி, சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா வேண்டாம். இப்போ வந்து நான் வந்து ட்ரை மசாலாஸ் என்னென்னு பார்க்கலாம். பெப்பர் பவுடரு, ஜீரா பவுடர், அதுக்கப்புறம் கரம் மசாலா, சிக்கன் பவுடர் எடுத்திருக்கேன் நான். எல்லாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 3 ப்ரெட் எடுத்திருக்கேன். நான் வந்து இன்றைக்கி வீட் ப்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். நான் வந்து இன்றைக்கி 3 வீட் ப்ரெட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வீட் ப்ரெட் வேண்டானாக்கா நீங்கள் வந்து மில்க் ப்ரெட் கூட எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இதை வந்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ மிக்சி ஜார் எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் வந்து நம்ம சிக்கன் பீசஸை கட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நான் இந்த மசாலா எல்லாம் காமிச்சேன் இல்லைங்களா, அதையும் இதில் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இது கூடவே இஞ்சி பூண்டு கூட ஆட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை நீங்கள் அதே முழு இஞ்சி பூண்டு போடுறதுனா கூட போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் எல்லா மசாலையும் சேர்த்துட்டு இப்போது மிக்சி ஜாரில் வந்து நான் வந்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். இப்போ வந்து நான் எல்லா பொருட்களும் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு மிக்சி ஜார் மூடி போட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இந்த மாதிரி பேஸ்ட்டாக இருந்தாக்கா போதும். சிக்கன் இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணியிருக்கணும். இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு தட்டில் சேர்த்துக்கலாம். இது தட்டில் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி வந்து இஞ்சி பூண்டு கூட கொஞ்சம் சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ பாருங்கள், நான் வந்து பால்ஸாக பிடிச்சி வைக்கிறேன் எல்லாத்தையும். இப்போ வந்து நான் எல்லாத்தையும் பால்ஸாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக பாலில் தான் பிடிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சின்ன சைஸை பிடிச்சிக்கலாம், இல்லை மீடியம் சைஸ் பால்ஸை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துலாம். பாருங்கள், நான் எல்லா பால்ஸும் செஞ்சு முடிச்சுட்டேன். இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துடலாம். நான் வந்து கைமா உண்டை ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். இப்போ வந்து இன்னொரு பேன் ஒன்று வச்சுக்கலாம் ஸ்டவ்வில். அதுக்கப்புறம் அதில் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இது எண்ணெய் காய். அதுக்கப்புறம் இந்த பால்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பால்ஸ் எடுத்து நம்ம வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ நான் வந்து ஒரு பால்ஸாக போடுறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பால்ஸ் எல்லாம் சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்மில் வச்சிடாதீங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டே நம்ம வந்து இப்போ வந்து நான் எல்லா பால்ஸும் சேர்த்துட்டேன். பால்ஸு சேர்த்துட்ட பிறகு கரண்டி ஃபஸ்ட்டே போட்டுடாதீங்க. இதை வந்து கொஞ்சம் ஷேக் பண்ணி கொடுக்கணும் போட்ட பிறகு. ஏன்னா சடனாக கரண்டி போட்டிங்கனாக்கா பால்ஸ் எல்லாம் உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பாருங்கள், ஒரு 2 செகண்ட்ஸ் ஆகிட்ட பிறகு நம்ம வந்து கரண்டி போட்டு திருப்பி கொடுக்கலாம். திருப்பி கொடுத்து இது வந்து ஒரு ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் வந்து மெதுவாக திருப்புறேன். 2 சைடும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்களா, ப்ரௌன் கலர் வந்துச்சு. இந்த கலர் வந்துச்சுனாக்காவே போதும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்படியோ இதை எடுத்துகிட்டு திருப்பி நம்ம வந்து வேக வைக்க போகிறோம் கிரேவியில் போட்டு. இப்போ பாருங்கள், நான் வந்து மெதுவாக கரண்டி வச்சு எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துன்னு இருக்கேன். இப்போ பாருங்கள், நான் வந்து 2 சைடும் ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். இதை வந்து அப்படியே விட்டாக்கா அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, இதை பார்த்துனே இருந்துட்டு 2 சைடும் திருப்பி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆனால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம எடுத்து இது வந்து எப்படியோ திருப்பியும் கிரேவியில் போட்டு நம்ம குக் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் நான் வந்து இப்போ ஒரு தட்டில் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு எண்ணெய் எல்லாம் இழுக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இதெல்லாம் எடுத்துகிட்ட பிறகு நம்ம வந்து இதே எண்ணெயில் வந்து நான் வந்து ஆனியன்ஸ் சாப் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு 4 ஆனியன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இது ரெண்டும் வந்து எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எப்படி ஃப்ரை பண்ணணும்னு சொன்னிங்கன்னா, பிங்கிஷ் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இந்த ஃப்ரை பண்ணியிருக்கிறத வந்து நம்ம அதுக்கப்புறமா எடுத்து ஆற வச்சுட்டு இதை தான் நம்ம வந்து கிரைண்ட் பண்ண போகிறோம், பேஸ்ட்டாக பண்ண போகிறோம் இது. அதுக்கப்புறம் நான் வந்து கசகசாவும் முந்திரியும் சுடு தண்ணியில் போட்டு 1 ஹவர் ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இது கூட போட்டு சேர்த்து அரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம
இப்போ இந்த ஆனியன்ஸ் எல்லாம் ஃப்ரை ஆகிட்ட பிறகு இதை வந்து எடுத்து ஒரு தட்டில் சேர்த்துடலாம். இது வந்து ஆறுற வரைக்கும் வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் வந்து போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ வந்து நான் வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். பாருங்கள், முந்திரியோ கசகசாவோ 1 hour தண்ணியில் சுடு தண்ணியில் ஊற்றி நான் ஊற வச்சுருக்கேன். இதை கூட நம்ம வந்து இந்த மசாலா இதில் சேர்த்துட்டு அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஆனியன் ஃபுல்லாக இது ஆயிடுச்சு, சில்லுன்னு ஆயிடுச்சு. இப்போ வந்து மிக்ஸி ஜார் எடுத்து அதில் வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒயிட் கிரேவின்றது. நம்ம வந்து இது மாதிரி தான் ஒயிட் கிரேவி செய்ய போகிறோம். நம்ம வந்து பச்சை மிளகாய் தான் சேர்க்குறோம் இன்றைக்கி ஒயிட் கிரேவிக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த கசகசா முந்திரி எல்லாம் சேர்த்துறேன். இதுக்கு வந்து இன்னொரு இன்க்ரீடியன்ட்ஸ் நான் ஒன்று ஆட் பண்ணுறேன். நான் வந்து கோகோனட் ஆட் பண்ணுறேன். நான் வந்து இன்றைக்கி 1 கப் டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் எடுத்திருக்கேன். ஏன் டெசிகேட்டட் கோகோனட் பவுடர்னால் இது கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் பின்னால் பாருங்கள், பிளாக் இல்லை, நம்ம வந்து ஒயிட் கிரேவி செய்கிறதுனால நம்மளுக்கு தேங்காய் தேவையில்லை. இது வந்து டெசிகேட்டட் பவுடர் தான். இப்போ வந்து மிக்ஸி மூடிட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். பாருங்கள், நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ வந்து ஒரு பேன் எடுத்துக்கலாம். ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பட்டை, லவங்கம், ஏலக்காய், அதுக்கப்புறம் ஸ்டார் அனீஸ் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு இது வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ வந்து இது கூட சேர்க்கறதுக்கு பிரிஞ்சி இலை எடுத்துக்கலாம். நான் வந்து 2 பீஸ் ஆஃப் பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன். இப்போ இதுவும் சேர்த்துட்டு நல்லா வதக்க கொடுக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்திருக்கேன். அதுவும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஒயிட் மசாலாவை வந்து இதில் சேர்த்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வாசனை போகிற வரைக்கும் வதக்கி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், நான் வந்து ஒயிட் மசாலா சேர்க்குறேன். இது பாருங்கள் எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது மசாலான்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மசாலாவெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னாக்கா இந்த மசாலா வந்து மேலெல்லாம் தெறிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேலே தெறிக்கும் இந்த மசாலா வந்து. ஸோ ஃபஸ்ட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் கலந்து கொடுத்துட்ட பிறகு ஒரு மூடி போட்டு ஒரு மீடியம் சிம்மில் வச்சு இதை வந்து குக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு 2 நிமிஷம் அப்படி இதை வந்து நம்ம கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு அந்த வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நம்ம வந்து கசகசாவோ cashew நட்டோ பச்சையாக போட்டோம் இல்லைங்களா, அது வந்து ஸ்மெல்லு ரொம்ப வரும். ஸோ அது வந்து நல்லா வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதே மாதிரி கலந்து கொடுத்துட்டு சிம்மில் வச்சிடலாம். இப்போ வந்து ட்ரை மசாலாஸ் சேர்த்துடலாம். நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லா மசாலாஸ் நான் கொடுக்குறேன். இது வந்து பெப்பர் பவுடரு, ஜீரா பவுடரு, அதுக்கப்புறம் கரம் மசாலா, உப்பு இதெல்லாம் நம்ம சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம வந்து இப்போ தயிர் சேர்க்க போகிறோம். நான் வந்து இப்போ 1/4 கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். புளிப்பில்லாத தயிர் தான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து இந்த மசாலாவில் சேர்த்துலாம். ஏன்னா இது வந்து ஒயிட் கிரேவின்றதுனால நான் வந்து தயிர் சேர்க்குறேன். இந்த மசாலாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம தயிர் சேர்த்தோம் இல்லைங்களா, அதோட வெள்ளையாக கட்டிகள் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த கிரேவிலே நம்ம நல்லா கரண்டியில் வந்து நல்லா கலந்து கொடுக்குற வரைக்கும் அது வந்து அதுக்கப்புறமா சரியாக போயிடும். இப்போ பாருங்கள், நான் கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். நல்லா எல்லா சைடும் கலந்து கொடுத்துன்னே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து திக்காக இருக்குது. இப்போ கிரேவி நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னாக்கா இப்போ வந்து 1/4 கிளாஸ் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த பால்ஸ் எல்லாம் வேகணும் இல்லைங்களா. இப்போ வந்து நம்ம பால்ஸ் சேர்த்துடலாம். பால்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு சிக்கன் பால்ஸ் சேர்த்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பால்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு மூடி போட்டு நம்ம வந்து வேக வைக்கணும். இப்போ இதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி தூவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி தூவிட்டு நம்ம மூடி வச்சோம்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம சிம்லேயே வச்சு இதை வந்து குக் பண்ணணும். இது வந்து எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இன்னும் எண்ணெய் பிரியல. இப்போ வந்து நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் இதை இன்னொரு முறை கலந்து கொடுத்துட்டு இதை வந்து திருப்பியும் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு திருப்பியும் குக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் வந்து கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் எடுத்துக்கிறேன். கஸ்தூரி மேத்தி வந்து கையில் க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டு நம்ம கொதிக்க வைக்கலாம். அதுக்கப்புறம் மூடி போட்டு எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுக்கணும். இப்போ பாருங்கள், நான் போட்டுறேன். மூடி போட்டுட்டு இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது. கொச்ச பேருக்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்த பிறகு பார்த்திங்களா, இப்போ வந்து எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு மேலேன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அப்படியே ஒரு ஓப்பன் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விடலாம். பாருங்கள், எண்ணெய் எல்லாம் தெரியுதா நம்மளுக்கு மேலே வந்திருக்கு. இந்த டிஷ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எதுக்கெல்லாம் நம்ம வச்சு சாப்பிட்லான்னாக்கா, நம்ம வந்து சப்பாத்தி, பரோட்டா, அதுக்கப்புறம் தோசை, இடியாப்பம் இது 4க்கும் சேர்த்து நம்ம சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ்.
நான் வந்து இது சண்டே ஸ்பெஷலாக தான் செஞ்சுருந்தேன் வீட்டில். ஸோ அந்த சண்டே ஸ்பெஷல் தான் இன்றைக்கி நான் வந்து வீடியோவாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பொய் சொல்லல, நிஜமாக தான் சொல்கிறேன். யாரெல்லாம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நீங்களும் ஒரு முறை இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது டேஸ்ட்டு. இது வந்து இப்போ பார்த்தீங்களா கிரேவியோட இது பால் எவ்வளோ நல்லா தெரியுதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து இதுக்கு கொத்தமல்லி வந்து கார்னிஷிங் பண்ணிடலாம். கொத்தமல்லி கார்னிஷிங் பண்ணிட்ட பிறகு நான் வந்து ஒரு பால் எடுத்து நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து நான் ஒரு பால் எடுத்து தட்டில் போட்டு கட் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ நல்லா குக் ஆகிருக்குன்னு பார்த்தீங்களா? நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.